ஹலோ buddies. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காமனான வெக்டர் ஃபைல் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஒன்லி. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஒன்லி. ஸோ எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெக்டர் ஃபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஹைட்னா என்ன, இந்த விட்த்னா என்ன. ஸோ ஆக்சுவலாக இந்த பாத் டேட்டா தான் மெயின். ஸோ இந்த பாத் டேட்டா வச்சு தான் ஹோல் ஐக்கானே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வெக்டார் ஃபைல் இம்போர்ட் பண்ணோன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பாத் டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபில் கலர், ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி தான் நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இப்போ வந்து. ஸோ நம்ம வந்து ஓனாகவே ஒரு ஐகான்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எப்படி ஒரு ஐக்கான் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் சேம் வெக்டார்னால் நமக்கு வெக்டார் இதில் தான் டேக் இருக்கணும். இதில் வந்து ஹைட் அண்ட் வியூ போர்ட். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஹைட் நம்ம ஐக்கானோட டிஃபால்ட் ஹைட் தான் நமக்கு கொடுக்குறது, ஹைட் அண்ட் விட்த்து. ஸோ வியூ போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 டிபியில் எத்தனை டிபி வந்து இந்த வியூ போர்ட்னால் நம்ம இங்கே உள்ளே ட்ரா பண்ண போகிற ஐட்டம் வந்து இருக்கணுங்கிறது, ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு பாத் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ பாத்துக்குள்ளே நம்ம ஸ்டோக் உண்டு, ஸ்டோக் ஜாயிண்ட் லைன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், ரவுண்டட்னா என்ன, இதுனா என்னன்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஸ்டோக், இந்த ஸ்டோக்கும் லைன் கேப்பும் உங்களுக்கு தெரியும். ரவுண்ட்னா என்ன, ஸ்கொயர்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரவுண்டட்னா ரவுண்டட், ஸோ ஸ்கொயர்னா ஸ்கொயர். ஸோ இதில் வந்து வித் வந்து நான் 2 டிபி கொடுத்துக்கிறேன். அதே ஸ்டோக்கில் வந்து ஸ்டோக் கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். அதே ஸ்டோக்கில் வந்து ஆல்ஃபா வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதில் ஒன்று மட்டும் ஆட் பண்ண போகிறேன், பாத் டேட்டா. இந்த பாத் டேட்டா தான் நமக்கு மெயின், ஓகேங்களா. ஸோ இந்த பாத் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இங்கே வந்து ஐகான் ஃபார்ம் பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ பாத் டேட்டாவில் வந்து நம்ம சில கீ லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸ் தான் நமக்கு மெயின் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எம், ஓகேவா. எம்னா நம்ம வந்து மூவ் த கர்சர் ஆர் மூவ் த கமெண்ட், ஓகேங்களா. மூவ்ங்கிறது, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி வினா வெர்டிக்கல் வெர்டிக்கலில் வந்து நம்ம மூவ் பண்ணுறது, வெர்டிக்கல் லைன் போடுறது. ஹச்னா ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறது, ஓகேங்களா. இதுலேயே எல் இருக்குது. எல்லுன்னா நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்டான எம்மிலேருந்து ப்ரீவியஸ் பாயிண்ட், நாட் ஓன்லி எல். ஸோ ப்ரீவியஸ் பாயிண்ட்லேருந்து இந்த எல் எப்படி நம்ம இப்போ லைன் பண்ணுறது, எல்னா லைன் ட்ரா பண்ணுறது. இதில் வந்து இசட் ஒன்று இருக்குது. இசட்னா அந்த பாத்தை வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட க்ளோஸ் பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும், ஓகேங்களா. சி இருக்குது. சின்னா நமக்கு வந்து கர்வ், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிற லெட்டர்ஸ் இன்சைட் த பாத், ஓகேங்களா. ஸோ இந்த பாத்தில் வந்து யூஸ் பண்ணி மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இப்போ மூவ்னா எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மேட். இதில் வந்து எக்ஸ், ஒய், ஓகேங்களா. ஸோ சேம் தான். இப்போ வி கொடுத்தாலுமே நம்ம வந்து அடுத்து எக்ஸ், ஒய், ஹச்னா எக்ஸ், ஒய், எல்னா ஒரு பாயிண்ட் கொடுப்போம். எக்ஸ், ஒய்ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் பாயிண்ட். நம்ம வந்து இதில் இன்னொரு ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர், ஓகேவா. ஸோ இந்த ஸ்கொயரில் நம்ம மேட்ரிக்ஸ், யூஸ்வலாக நம்ம மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இதுதான் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 1 2, இதில் வந்து நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து 1 2 3 நார்மல் யூஸ்வல் மேட்ரிக்ஸ். நம்ம 1 2 3 4 5 6 இந்த ஆர்டரில் போகும். அது வந்து எக்ஸ். 1 2 3 4 5 6 இந்த ஆர்டரில் போவோம். அது வந்து ஒய். நம்ம வந்து நமக்கு ஸோ இப்போ நான் இந்த 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5ஓட பொசிஷன் என்ன வரும்னா x2, y2, அதுதான் இந்த 5ஓட பொசிஷன், ஓகேங்களா. இந்த 5 எனக்கு வேணும்னா இங்கே x1 x2 y1 y2. ஸோ இது வந்து இதோட ப்ராக்கெட் பொசிஷன் வந்து எப்படி வரும்னா x2 y2. அந்த பொசிஷன் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா இந்த 5 தான் நமக்கு ரிட்டர்ன் அவுட்புட்டாக வரும், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து நான் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் கால்குலேட் பண்ணுவேன், x1 2 x2, ஓகேங்களா. ஸோ இந்த லைனில் வர்றப்ப y1 y2 y3. ஸோ 2, 3 போட்டோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ சேம் ஃபார்முலா தான் நம்ம வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம், இந்த மூவ் வச்சு. ஸோ இப்போ நான் மூவ் போட்டு எனக்கு வந்து ப்ராக்கெட் வராது. உங்களுக்கு ப்ராக்கெட் இல்லாமல் நான் டேரெக்டாக வரும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ராக்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். நம்ம இங்கே போடுறப்ப வந்து மூவ் வந்து நான் இப்போ வந்து இங்கே ஒரு 3, 4, அப்போ எனக்கு இதில் வந்து 3 பாயிண்ட் மூவ் ஆகும். மேலேருந்து ஹைட் ஒய் வந்து எனக்கு 4 பாயிண்ட் மூவ் ஆகும். இப்போது நம்மளோட கர்சர் வந்து அதில் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரா பண்ணுற கர்சர் வந்து அதில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கேருந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். எங்கே ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு லைன் இந்த சைடில் உள்ள இந்த எண்டுக்கு ட்ரா பண்ணுறேன். அப்போ எனக்கு எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது,
எக்ஸ் தான் சேஞ்ச் ஆகும், ஒய் சேஞ்ச் ஆகாது. ஒய் வந்து நான் 4 வச்சுருக்கேன்னா ஒய் வந்து 4 தான். எக்ஸ் வந்து 3ல இருந்து எனக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு 3லன்னா இப்போ நான் இங்கே 3யா, இப்போ எனக்கு இந்த சைட்லேருந்து ஒரு 3 வந்து டிஃபர் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம 30 ஃபுல் 27 ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 27,4 கொடுத்தோன்னா எனக்கு இந்த எண்ட்லேருந்து இந்த ரெண்டுக்கு ஒரு லைன் ட்ராவ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு இப்போ ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதே லைன் வந்து இந்த இப்போ வந்து என்னோடய லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இது தான். ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் இங்கே, லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் இவங்க. நான் திருப்பி வேறு ஒரு லைன் இதே மாதிரி எல் போட்டு வேறு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னா இந்த இதில் இருந்து தான் நமக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். என்ன ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஒரு 15, ஸோ எக்ஸ் வந்து 15 வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். எனக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இங்கே வேணும் ஓகேங்களா. இங்கே வேணுங்கிறப்ப ஹைட் வந்து 4 நான் வந்து ஒரு 14 கொடுக்குறேன், ஒரு 20 கொடுக்குறேன் ஓகேங்களா. 20 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து நான் ரிட்டன் இங்கே போகணும் அப்படின்னா நான் இங்கேருந்து எல் கொடுத்து நான் இந்த பாயிண்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ எல் கொடுத்து 3,4 கொடுத்தேன்னா எனக்கு க்ளோஸ் ஆயிரும். இன்னொரு மெத்தட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இசட் கொடுத்தா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கேயோ அங்கே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளை இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் தான் முக்கியம், டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம எப்படினாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் இது வந்து என்னென்னு. ஸோ சேம் திங் நம்ம இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ இதே நீங்கள் எம் வந்து எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ எம் போட்டுட்டு உடனே எம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் யூஸ். ஆக்சுவலாக நமக்கு அங்கே எதுவும் ட்ரா ஆகாது. ட்ரா பண்ணோன்னா நமக்கு லைன் போடணும். இப்போ ஹரிசாண்டல் போடலாம். நான் இப்போ வந்து இசட்டுக்கு அப்புறம் இன்னொரு எம் போடுறேன். எம் போட்டு இப்போ வந்து பாயிண்ட் நான் எங்கே போடுறேன்னா இங்கே வைக்கிறேன் ஓகேங்களா. இதுனா 0, எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து எங்கே வைக்கிறேன்னா ஒரு 27 வைக்கிறேன் ஓகேவா. 27 வச்சுட்டு நான் வந்து இப்போ ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன், ஹரிசாண்டல் 30. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக 30 லைன் ட்ரா ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வெர்டிக்கலாக எனக்கு இங்கே இன்னொரு லைன் வேணும் அப்படின்னா நான் இப்போ திருப்பி ஹரிசாரை வந்து மூவ் பண்ணுறேன். எங்கே மூவ் பண்ணுறேன்னா சென்டர் வந்து இப்போ நம்ம எல் வந்து 15 கொடுத்துருக்கோமா, அந்த 15க்கு மூவ் பண்ணிவிட்டு 15, 0 ஓகேங்களா. ஒய் 0ல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வெர்டிக்கல் வந்து பெரிய லைன் போட போகிறேன், அது வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ஸோ வெர்டிக்கல் லைன் 13 இல்லை, நம்ம இப்போ 20 கொடுத்தோன்னா உங்களுக்கு கம்மியாகும் ஓகேங்களா. நம்ம இப்போ 30 கொடுத்து ஃபுல்லாகவே ஆக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ட்ரா ஆகிடுச்சு. இப்போது வி வந்து ட்ராவாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கர்வுங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க். அதுக்கு வந்து நம்ம நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அடுத்து போடலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து கர்வ் வந்து இப்போ நம்ம பார்த்து நிறையா போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பாத் முடிச்சு அடுத்த பாத் கஸ்டமைஸாக உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு தனியாக போட்டு காட்டுறேன். ஏன்னா இதிலேயே கண்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலாக. இதிலேயே நம்ம கர்சரை மூவ் பண்ணி சர்க்கிள் போடலாம். அது வந்து உங்களுக்கு லுக்ஸ் டிஃபிகல்ட், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டு காட்டுறேன். கர்சர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் இதை விட்டுருங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு சிக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் உண்டு. பட் அது போக சியில் வந்து எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் உண்டு. நம்ம சி போடுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 சென்டர் பாயிண்ட்ஸ் உண்டு. நம்ம வந்து 2 சென்ட்ரிக்கல் பாயிண்ட்னு இந்த பெசரியன் கர்வ் சம்திங் அந்த கர்வில் வந்து 2 சென்டர் பாயிண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி அந்த ஆர்க் வந்து உங்களுக்கு ட்ராவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து x1, y1 இது வந்து ஒன் ஆஃப் த சென்ட்ரிக்கல் பாயிண்ட். தென் x2, y2 இது வந்து 2வது சென்ட்ரிக்கல் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2 சென்ட்ரிக்கல் பாயிண்ட், அதுக்கப்புறம் எண்டு e1, e2. ஸோ இது வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள்னால் இந்த இடத்துல சர்க்கிளோ ஆஃப் கர்வோ சம்திங் ஹாஃப் கர்வ், ஜஸ்ட் அசியூம் கர்வ் ஓகே. கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட் இது. ஸோ எண்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டு அப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே எம்முன்னு கொடுக்குறது தான் ஸ்டார்ட் பாயிண்ட். S1, S2 எம்முன்னு கொடுக்குறது ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்கும் 1. இப்போ எம்முன்னு கொடுத்துட்டு நம்ம ஊடைக்கில் வந்து ஒரு ஹச் கொடுத்து 30 கொடுத்தோன்னா இந்த ஹச் எங்கே முடியுதோ அதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இல்லைன்னா எல் கொடுத்துட்டு எல் வந்து 23.3 அந்த மாதிரி எல்லோட ஏதாவது ஒரு
எக்ஸ் கமா ஒய் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எல்லோடது விச் மீன்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு இது. ஸோ இப்போ எம் நம்ம கொடுத்தோன்னா எம் எடுக்கும். இப்போ எல் இருந்துச்சுன்னா அது வந்து லைன் ட்ரா ஆகி முடிஞ்சிடும். ஆக்சுவலாக லைன் ட்ரா ஆகி முடிஞ்சிட்டு நமக்கு என் பாயிண்ட் வந்து அங்கே போயிடும், சேஞ்ச் ஆகிரும் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து உங்களுக்கு இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு எம் கொடுக்குறேன். எம் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு எப்படி கொடுக்கலாம், சேம். ஓகே, 3 கமா நம்ம மேலே வந்து 3 தான் கொடுத்துருக்கோம். 3 கமா நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துடலாமே. ஓகேங்களா? ஒரு 15 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். 15 கொடுத்துட்றேன். இங்கேருந்து 3 15. ஸோ எம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் கொடுப்போம். டேரெக்டாக சர்க்கிள் கொடுத்து சர்க்கிளுக்கு என் பாயிண்ட் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? என் பாயிண்ட் வந்து நான் சேம் 27 கமா 15 என் பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? கர்வுக்கு. ஸோ சர்க்கிள்னு சொல்கிறேன், அது இல்லை கர்வ். இது வந்து நம்ம கர்வ் தான் ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். கர்வில் வந்து சி கமா நம்ம என் பாயிண்ட் கொடுத்துட்டோம். இப்போ என் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த x1 x2 அண்ட் x1 y1 x2 y2 கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ x1 எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து அது வந்து ஒரு பிக் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்த பிக் கேல்குலேஷன்ஸ்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா பிக் கேல்குலேஷன் ரொம்ப டஃப் ஆக்சுவலி. அதை வந்து அது வந்து நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நானும் ஜம்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஒன்லி. நீங்கள் பேசிக்காக ரொம்ப டீப்பாக போகணுன்னா போய்க்கோங்க. நம்ம இது வந்து ஜஸ்ட் பார் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இது, என் பாயிண்ட் வந்து இது. ஓகேங்களா? ஸோ நம்ம கணக்குப்படி ஸ்டார்ட் பாயிண்ட்னா 3 வாட் இஸ் அவர் ஸ்டார்ட் பாயிண்ட் 3.15 அண்ட் 27.15 வந்து என் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து 3.15. ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் 3.15. இது வந்து 27.15. ஓகேங்களா? 27 மீன்ஸ் இதிலேருந்து 3 ஹைட் வந்து 15, இதிலேருந்து இங்கே 27 ஹைட் வந்து 15, மேலேருந்து 15. ஓகேங்களா? அது ஸோ இப்போது இதுதான் இந்த பிளாக் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் கர்வ் வருது. நம்ம இந்த பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இங்கே வச்சோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி டில்ட் வேவ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே சேம் ஹைட் இங்கே எக்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் சேம். ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி. எக்ஸ் வந்து என்னென்னா இதுக்கு வந்து 3னா இதுக்கும் எக்ஸ் வந்து 3 தான். தென் ஒய் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது மேலே போயிருக்கு. மேலேன்னு நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு இந்த வித்தோட ஒரு ஆஃப் வித் மேலே போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஹைட் வந்து 15 கொடுத்துருக்குற இடத்துல நம்ம வந்து ஒரு 2 கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? 2 கொடுத்தோன்னா இந்த பாயிண்ட் வந்துடும். இப்போ வந்து 3,2 இதை வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேமா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 27. ஸோ இதோட ஒய் வந்து என்னது 2 சொல்லியிருந்தோம். ஸோ 27,2. ஸோ போத் நம்ம வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஓகே எக்ஸ் வந்து 3, 2. ஓகேங்களா? சேம் திங் 27,2 கொடுக்குறப்ப எனக்கு வந்து ட்ராவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இது இல்லாமல் நான் ஒரு 0வே கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். 0 கொடுத்துட்டேன்னா நமக்கு வந்து கர்வ் இப்படி ட்ராவ் ஆயிரும். என் பாயிண்ட் வந்து சேமாக இருக்குது. இதுக்கும் மேலே நம்ம வந்து கர்வ் இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், இன்னும் நல்ல கர்வாக வேணும் அப்படின்னா நம்ம மைனஸில் கூட கொடுக்கலாம். -5. ஸோ இது வந்து -5. ஆக்சுவலாக இது வந்து நம்ம கொடுக்குற பாயிண்ட்டுக்கு போகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும் நம்ம கொடுக்குற பாயிண்ட் இங்கேன்னா கர்வ் வந்து இங்கே தான் வருது. இது வந்து சம் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. பாயிண்ட் வச்சு நிறைய கேல்குலேஷன் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த கேப் இருக்குன்னா அதை அஸ்யூம் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் -3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. -3 கொடுக்குறேன். கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபுல் சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை காப்பி பண்ணி நம்ம போடலாம். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து விட்டோன்னா உங்களுக்கு வந்து வேறு ஓகே இப்படி தருதா. இதே வந்து நான் ஃபுல் சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி அந்த சைடு இன்னொரு டைம் போட்டுட்டு இந்த ஸ்டார்ட் அண்ட் என் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து 3 தான். 3 வந்து சேஞ்ச் ஆக போகிறது. எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதுல ஒய் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஒய் வந்து மேலே இருக்கிற ஒய் வந்து அப்படி கீழே வரும். இது வந்து -3 போட்டிருக்கோமா. ஆக்சுவலாக இங்கே ஒய் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து -3 வந்திருக்கு. ஸோ 15லேருந்து -3னா நம்ம வந்து 18 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே 18 வந்து இங்கே ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15லேருந்து 18 ப்ளஸ் பண்ணோம்னா 25, 30, 33. ஓகேங்களா? ஸோ சேம் திங் ஹியர் 33. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரவுண்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நம்ம இப்போ இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து விட்டு இது வந்து வேறு ஒரு சிம்பிளாக ஒரு ஐக்கானோ ஸோ இது பேஸ்ட் ஆன் அவர் நீட்ஸ் நம்ம வந்து XY பாயிண்ட் வச்சு ஒரு ஐக்கான்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேஸ் பண்ணி ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான். இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி இது மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு நினச்சேன், பண்ணியாச்சு. ஸோ இது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் லேயர் ஸோ அந்த மாதிரி லேயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியணும்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி அதுக்கும் இதில் வந்து டீப்பாக இன்னும் ரிசர்ச் பண்ணி போடணும், டீப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, யா, தேங்க்யூ.